இனி ஒரு நிமிட செய்தி தொகுப்புகளை பார்க்கலாம். தமிழ்நாட்டில் விருதுநகர், கோவில்பட்டி, திண்டுக்கல் உள்ளிட்ட இடங்களில் கனமழை கொட்டியது. தமிழ்நாட்டில் வெப்பம் அதிகரிக்க தொடங்கியிருக்கக்கூடிய நிலையில் சில இடங்களில் பெய்த மழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. கோவில்பட்டியில் 1 மணி நேரம் பலத்த மழை பெய்த நிலையில் சாலையில் நீர் பெருக்கெடுத்தது. மந்தித்தோப்பு சாலையில் மழைநீருடன் கழிவுநீரும் கலந்து ஓடியது. விருதுநகர் மற்றும் சுற்றுவட்டார பகுதியிலான சூலக்கரை, பாண்டியநகர், அல்லம்பட்டி, சின்னவள்ளிக்குளம், சத்திர ரெட்டியார்பட்டி, உசிலம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை வெளுத்து வாங்கியது. முக்கிய சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடிய நிலையில் வாகன ஓட்டிகள் சிரமம் அடைந்தனர். திண்டுக்கல் மாவட்டத்தில் திண்டுக்கல், ஆத்தூர், நத்தம், சின்னாலப்பட்டி, ரெட்டியார் சத்திரம், கன்னிவாடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பெய்த சாரல் மழையால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். உதகை நகரில் அரசு தாவரவியல் பூங்கா, குன்னூர் சாலை, மார்க்கெட், மத்திய பேருந்து நிலையம், காந்தல் போன்ற பகுதிகளிலும் உதகையை சுற்றியிருக்கக்கூடிய முத்தோரை பாலடா, நஞ்சநாடு, தலைக்குந்தா, கல்லட்டி போன்ற பகுதிகளிலும் மிதமான மழை பெய்தது. ஈரோடு, நெல்லை, ராசிபுரம் பகுதிகளிலும் மழை பெய்துள்ளது. நெல்லையில் காலை முதல் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்த நிலையில் மாலையில் கருமேகம் சூழ்ந்து கனமழை பெய்தது. நெல்லை சந்திப்பு, பேட்டை, படையபேட்டை, தச்சநல்லூர், பெருமாள்புரம், ஜெயாகார்டன், ஹைகிரவுண்ட் உள்ளிட்ட பகுதிகளிலும் புறநகர் பகுதிகளான முன்னீர்பள்ளம், ரெட்டியார்பட்டி, மூன்றடைப்பு, பொன்னாக்குடி உள்ளிட்ட பகுதிகளிலும் கனமழை கொட்டி தீர்த்தது. சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக பெய்த கனமழையால் சாலைகளில் அதிக அளவில் நீர் தேங்கியது. ஒரு சில இடங்களில் மின்தடையும் ஏற்பட்டது. ஈரோட்டில் கடந்த சில தினங்களாக வெயிலின் தாக்கம் அதிகரித்து வந்ததால் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி வந்தனர். இந்த நிலையில் எந்த ஒரு அறிகுறியும் இல்லாமல் திடீரென மிதமான மழை பெய்தது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான பட்டணம், அத்தனூர், புதுப்பாளையம், கோனேரிப்பட்டி, காக்காவேரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக சாரல் மழை பெய்தது. இதனால் ராசிபுரம் பகுதியில் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. தென் தமிழ்நாடு மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் இன்று இடிமின்னலுடன் லேசான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக சென்னை வானிலை மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தென்னிந்திய பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதாகவும் அதனால் தென் தமிழ்நாடு மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் இன்று லேசான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் நாளையும் நாளை மறுநாளும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் எனவும் கணிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் அதிகாலையில் ஓரிரு இடங்களில் லேசான பனிமூட்டம் காணப்படும் எனவும் வானிலை மையம் கணித்துள்ளது. சென்னை புறநகர் ரயில் சேவை குறைக்கப்பட்டு பயணிகள் கடும் அவதிக்கு ஆளாகி வந்த நிலையில் அதனை நிவர்த்தி செய்யும் பொருட்டு சிறப்பு பேருந்துகள் சேவை அறிவிக்கப்பட்டுள்ளன. அந்த வகையில் தாம்பரத்திலிருந்து சென்னை கடற்கரை வரை என 2 மார்க்கங்களிலும் நாளை முதல் சிறப்பு பேருந்துகளை இயக்க தமிழக அரசுடன் இணைந்து ரயில்வே ஏற்பாடு செய்துள்ளது. சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்துடன் இணைந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. ரயில் டிக்கெட் மற்றும் சீசன் டிக்கெட் வைத்திருக்கும் பயணிகள் இந்த பேருந்துகளில் இலவசமாக பயணிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. காலை 6:40 மணி முதல் 9:40 மணி வரை தாம்பரத்திலிருந்து சென்னை கடற்கரைக்கு 7 நிமிட இடைவெளியில் மொத்தம் 20 நடைகளாக மாநகர பேருந்துகள் இயக்கப்படும். அதேபோல் சென்னை கடற்கரையிலிருந்து தாம்பரத்திற்கு மாலை 5 மணி முதல் இரவு 8 மணி வரை ஒவ்வொரு 7 நிமிடத்திற்கும் ஒரு பேருந்து இயக்கப்படும். இந்த பேருந்துகள் தாம்பரம் சானட்டோரியம், குரோம்பேட்டை, பல்லாவரம், திருசூலம், கிண்டி, எழிலகம், தலைமைச் செயலகம், பாரிஸ் கார்னர் ஆகிய இடங்களில் நின்று செல்லும். மார்ச் 10ஆம் தேதிக்குள் பீகார்ட்ஸ் போக்குவரத்து தேவைகள் 100% பூர்த்தி செய்யப்படும் என எதிர்பார்ப்பதாகவும் தென்னக ரயில்வே தெரிவித்துள்ளது. முதுபெரும் கம்யூனிஸ்ட் தலைவர் நல்லக்கண்ணு சென்னையில் நேற்று காலமானார். சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த முதுபெரும் கம்யூனிஸ்ட் தலைவர் நல்லகண்ணு காலமானார். அவருக்கு வயது 101. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவரான நல்லகண்ணு உடல்நலக்குறைவு காரணமாக கடந்த 1ஆம் தேதி சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். கடந்த 24 நாட்களாக அவருக்கு பல்துறை மருத்துவக் குழு தீவிர சிகிச்சை அளித்து வந்த நிலையில் அவரது உடல்நிலையில் ஏற்றத்தாழ்வுகள் இறந்து வந்ததாக மருத்துவமனை நிர்வாகம் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் புதன்கிழமை அதிகாலை முதல் மருந்துகளை ஏற்கும் தன்மை படிப்படியாக குறைந்து அவரது உடல்நிலை மோசமடைந்ததாகவும் கூறியுள்ளது. அதிதீவிர சிகிச்சையில்
விபத்தில் இருந்தபோது முக்கிய உடல் உறுப்புகள் அனைத்தும் செயலிழந்ததால் நல்லகண்ணு புதன்கிழமை பிற்பகல் 1:55 மணிக்கு காலமானதாக மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் கட்சி அலுவலகத்தில் பொதுமக்களின் அஞ்சலிக்கு பிறகு நல்லகண்ணு உடல் அவரது விருப்பப்படி சென்னை அரசு மருத்துவமனைக்கு ஆய்வுக்காக வழங்கப்படும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார். தமிழகம் முழுவதும் இருந்து வந்திருக்கிற கட்சி தோழர்களின் அணிவகுப்போடு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் செந்தொண்டர்களின் அணிவகுப்போடு அவரது நல்லுடல் புகழுடல் சென்னை மருத்துவக் கல்லூரியில் ஒப்படைக்க இருக்கிறோம். வாழ்நாளெல்லாம் நாட்டிற்காகவும் எளிய மக்களுக்காகவும் சிந்தித்த தலைவர் நல்லகண்ணு எனவும் வீரபாண்டியன் புகழஞ்சலி செலுத்தினார். சென்னை தியாகராய நகரில் உள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ள முதுபெரும் கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவர் நல்லகண்ணு உடலுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேரில் அஞ்சலி செலுத்தினார். அரசியல்வாதியாக இருக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கெல்லாம் ஒரு பாடமாக விளங்கியவர் நம்முடைய நல்லகண்ணு அவர்கள். அவருடைய மறைவு என்பது அவருடைய குடும்பத்தாருக்கு மட்டுமல்ல, அவருடைய கட்சிக்காரர்கள் மட்டுமல்ல, பொது வாழ்வில் ஈடுபடக்கூடிய அனைவருக்குமே இது ஒரு வருத்தப்படக்கூடிய ஒரு செய்தி. அவர் இழந்து வாழக்கூடிய அவருடைய குடும்பத்தாருக்கு, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்களுக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். முன்னதாக ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் நல்லகண்ணு உடலுக்கு தலைவர்கள் பலரும் அஞ்சலி செலுத்தினர். ஐயா RNK அவர்களின் மறைவு பாட்டாளி வர்க்கத்திற்கு நேர்ந்த பேரிழப்பாகும். பொது வாழ்க்கையில் நேர்மை, தூய்மை, எளிமை ஆகியவற்றுக்கான ஒரு அடையாளமாக சமகாலத்தில் வாழ்ந்து காட்டியவர் தோழர் RNK அவர்கள். இந்த நாடு அடிமைப்பட்டு கிடக்கும் போது விடுதலைக்காக போராடிய வீர இளைஞர்களில் ஒருவர். துளியும் தன்னலமில்லாத இந்த மண்ணுக்கு மக்களுக்குமாக அரும்பாட ஆற்றிய ஒரு ஆகப்பெரும் தலைமை இது நம்மோடு இல்லை என்பதை நினைக்கும் போது மிகுந்த மனவலியாக இருக்கிறது. முதுபெரும் கம்யூனிஸ்ட் தலைவர் நல்லகண்ணுவின் உடலுக்கு அரசியல் தலைவர்கள் பலரும் நேரில் அஞ்சலி செலுத்தினர். ஏழை எளிய மக்களிடத்தில் அவர் காட்டிய பரிவு, கம்யூனிஸ்ட் இயக்கத்திற்காக தன்னுடைய முழு வாழ்க்கையும் அர்ப்பணித்த ஒரு மகான். சொல்லியிருக்கோம், கண்டிப்பாக சொல்லுவோம். கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் இருந்தாலும் கூட எல்லா கட்சி தலைவர்களிடமும் சகோதரனை போல பழகுவதற்கு அவர் உதாரணமாக திகழ்ந்தவர். தமிழ் சமுதாயத்திற்கும் அவர்கள் சார்ந்த இயக்கத்திற்கும் மிகப்பெரிய பெயர் இழப்பாக நாங்கள் கருதுகிறோம். ஒரு மனிதர் இப்படியெல்லாம் வாழ்ந்தார் என்று நாம் சொன்னால் அடுத்த தலைமுறை நம்பமா என்று தெரியாது. அப்படிப்பட்ட நேர்மையான தலைவர், ஒரு மாபெரும் தலைவரை தமிழ்நாடு இழந்திருக்கிறது. அரசியல்வாதி, மக்களுக்காக செயல்படுகிற சமூக போராளிகள் எப்படி இருக்க வேண்டும், வாழ வேண்டும் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக, ஒரு முன்மாதிரியாக திகழ்ந்தவர் தோழர் நல்லகண்ணு அவர்கள். இது எங்களுக்கு பெரும் துயரத்தை ஏற்படுத்துகிறது. சுதந்திர போராட்ட வீரர் நல்லகண்ணுவின் உடலுக்கு தவேக தலைவர் விஜய் நேரில் அஞ்சலி செலுத்தினார். சென்னை தியாகராய நகரில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ள நல்லகண்ணு உடலுக்கு மாலை அணிவித்து விஜய் மரியாதை செலுத்தினார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன் மற்றும் குடும்பத்தினருக்கு விஜய் ஆறுதல் கூறினார். அதேபோல நடிகர் சங்க தலைவர் நாசர், கவிஞர் வைரமுத்து, நடிகர் விஜய் சேதுபதி உள்ளிட்ட திரைப்பிரபலங்களும் நல்லகண்ணு உடலுக்கு மரியாதை செலுத்தினர். மண் தின்னாமலும் தீ உண்ணாமலும் தன் உடலை மருத்துவ மாணவர்களின் ஆய்வுக்கு வழங்கிய பெருமகன் கொடையாளன் உடல், பொருள், ஆவி என்ற மூன்றையும் இந்த மண்ணுக்கு வழங்கிச் சென்ற மாமனிதர் தோழர் நல்லகண்ணு. ரொம்ப ஆணித்தரமா நின்று மக்களுக்காக போராடின ஒரு பெருந்தலைவர். ஒரு 1000 பேருக்கு கூட்டத்தில் நாசர் வாங்க அப்படின்னு கூப்பிடுற அளவுக்கு என்ன அவருக்கு தெரியும். அவருடைய வீட்டுக்கு போயிருக்கேன். அவர் சினிமா தொழிலாளர்களை பற்றி எப்பவுமே பிரச்சனையாக இருக்க என்ன உங்களுக்கு அப்படின்னு எங்கிட்ட விவாதிப்பார். மற்றபடி அவருடைய குடும்பத்தாருக்கு, அவருடைய தோழர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த அனுதாபங்கள். பூஜ்யம் ராஜ்யம் வார்த்தைகளை வைத்து முதலமைச்சரும் எதிர்க்கட்சித் தலைவரும் வார்த்தை போரில் ஈடுபட்டனர்.
பூஜ்ஜியமும் பூஜ்ஜியமும் சேர்ந்தால் பூஜ்ஜியம் தான், ராஜ்யம் கிடைக்காது என்று அதிமுக பாஜக கூட்டணியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். நாகர்கோவிலில் நலத்திட்ட உதவிகள் வழங்கக்கூடிய நிகழ்ச்சியில் பேசியவர் மகளிர் உரிமை தொகையை முன்கூட்டியே வழங்கியது சூப்பர் ஹிட் அடித்திருப்பதாக தெரிவித்தார். என்ற சகோதரிகளுக்கு தாய்மார்களுக்கும் 5000 ரூபாய் அட்வான்ஸ் பணமாக போட்டேன். நாம பண்ண இந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்ல மக்கள் ஹாப்பி. பாவம் எதிர்கட்சிகள் தான் நிலைகுலிஞ்சு போயிருக்கிறாங்க. முதல்ல இதை கிண்டடிச்சாங்க, கொச்சைப்படுத்தினாங்க. எங்களால் தான் நடந்துச்சு, உரிமை கொண்டாட வந்திருக்கிறாங்க. இப்போ 5000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை சிறப்பு தொகுப்பு மக்கள் கிட்ட சூப்பர் ஹிட், இட்டோ இட்டு. தொடர்ந்து பேசியவர் அதிமுக பாஜக கூட்டணியை காட்டமாக விமர்சித்தார். பாஜக டப்பா இன்ஜினை நம்பி அதிமுக இருக்கு, அதிமுக என்ற மூழ்கிற கப்பலை நம்பி பாஜக இருக்கு. பூஜ்ஜியமும் சேர்ந்தா பூஜ்ஜியம் தான், ராஜ்யம் கிடைக்காது. பாஜக எப்போது வெறுப்பை கைவிட்டு வளர்ச்சியை பற்றி யோசிக்கும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேள்வி எழுப்பினார். அதிமுக பாஜக கூட்டணியை பூஜ்ஜியம் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சித்த நிலையில் திமுக கூட்டணிக்கு தான் மக்கள் பூஜ்ஜியம் கொடுக்க போவதாக எடப்பாடி பழனிசாமி பதிலளித்துள்ளார். 2026 சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கக்கூடிய சூழ்நிலையில் சென்னை மதுரவாயில் பகுதியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பொதுமக்கள் மத்தியில் பேசியவர் முதலமைச்சரின் விமர்சனத்திற்கு பதிலளித்தார். பூஜ்ஜியம் ஒன்றா சேர்ந்தா பூஜ்ஜியம் தான் கிடைக்கணும். ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய கனவு அப்படி இருக்குது, நாங்க என்ன செய்யறது? ஆனா நாட்டை ஆளவு போவது யார் என்று தெரியும். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் தேர்தலில் பூஜ்ஜியத்தை தான் மக்கள் கொடுக்க போறாங்க. இந்த கூட்டணிக்கு தேர்தலில் ராஜ்யம் யாருக்கு என்று மக்கள் பார்க்கின்ற பொழுது நம்முடைய கூட்டணிக்கு தான் ராஜ்யம். உரிமை தொகையாக திமுக அரசு 5000 ரூபாய் வழங்கியது பயத்தின் வெளிப்பாடு என்றும் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்தார். தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் ஏற்பாடுகள் குறித்து மாவட்ட ஆட்சியர்களுடன் தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் இன்று ஆலோசனை நடத்தவுள்ளார். தமிழ்நாடு புதுச்சேரி சட்டப்பேரவைக்கான பதவிக்காலம் முடிவடையும் நிலையில் தேர்தலுக்கான முன்னேற்பாடுகளை ஆய்வு செய்ய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் தலைமையில் 7 பேர் கொண்ட குழு நேற்று மதியம் சென்னை வந்தது. இங்கிருந்து தனி விமானம் மூலம் புதுச்சேரி சென்ற தேர்தல் ஆணையர்கள் குழு அங்கு சட்டப்பேரவை தேர்தலுக்கான பணிகள் குறித்து அரசியல் கட்சி பிரதிநிதிகள், தலைமை தேர்தல் அதிகாரி மற்றும் காவல்துறை உயரதிகாரிகளுடன் ஆய்வு செய்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தலைமை தேர்தல் ஆணையர் தேர்தல் குறித்து சமூக வலைதளங்களில் தவறான தகவல்கள் பகிரப்படுவதை கண்காணிக்க குழு அமைக்கப்பட்டுள்ளதாக கூறினார். தொடர்ந்து இன்று காலை அங்கிருந்து புறப்பட்டு 11 மணிக்கு சென்னை வருகின்றனர். முதற்கட்டமாக தலைமைச் செயலர், டிஜிபி, மாவட்ட தேர்தல் அதிகாரிகள், காவல்துறை உள்ளிட்ட பல்வேறு துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்துகின்றனர். அதனைத் தொடர்ந்து நாளை அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளின் பிரதிநிதிகளின் கருத்துக்களை கேட்ட பின் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக்கிற்கு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கிவிட்டு அன்றைய தினம் மாலை டெல்லி செல்கின்றனர். இதனைத் தொடர்ந்து சட்டமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. എൻ്റെ ഒരു സുഹൃത്ത് രഹസ്യമായിട്ട് പറഞ്ഞു, മുഖ്യമന്ത്രിക്ക് വളരെ ഇഷ്ടപ്പെട്ട സിനിമ രജനീകാന്തിന്റെയാണ്. അതും ആക്ഷൻ സിനിമ. ആക്ഷൻ പടം പൊതുവെ ഞാൻ ആക്ഷൻ പടങ്ങൾ ഇഷ്ടപ്പെടുന്ന ഒരാളാണ്. மோகன்லாலுடன் நடத்திய கலந்துரையாடலின் போது தனக்கு நடிகர் ரஜினிகாந்தின் திரைப்படங்கள் பிடிக்கும் என்று கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் கூறினார். கேரளாவில் இந்த ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் அந்த மாநில முதலமைச்சர் பினராயி விஜயனை மலையாள நடிகர் மோகன்லால் பேட்டி எடுத்துள்ளார். அதன் பிரமோ வீடியோவை கேரள அரசு தன்னுடைய சமூக வலைதள பக்கங்களில் பகிர்ந்துள்ளது. ജീവിതത്തിലെ എന്തിന്റെയെങ്കിലും പേരിൽ അങ്ങ് പശ്ചാത്തപിച്ചിട്ടുണ്ടോ? പശ്ചാത്തപിക്കേണ്ടി വന്നിട്ടുള്ളൊരു ഘട്ടം പറഞ്ഞാല് ഇരുവർ എன குறிப்பிட்டு இந்த வீடியோ வெளியிடப்பட்டுள்ளது. നമ്മുടെ അടിച്ച് തോല് പൊളിക്കുക എന്ന് പറയുന്നത് എന്റെ ഈ ശരീരത്തിന്റെ തൊലി പൊളിഞ്ഞു പോയിരുന്നു. இடதுசாரி ஜனநாயக முன்னணியின் தேர்தல் முழக்கத்தை மோகன்லால் கூறக்கூடிய காட்சி இந்த வீடியோவின் இறுதியில் இடம்பெற்றுள்ளது. എന്റെ കേരളം, അങ്ങയുടെ കേരളം, നമ്മുടെ കേരളം. இஸ்ரேல் மீது ஹமாஸ் நடத்திய கொடூரமான தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவிப்பதாகவும் அந்த துயரையும் வலியையும் இந்தியா பகிர்ந்து கொள்வதாகவும் பிரதமர் மோடி கூறியுள்ளார். இஸ்ரேல் சுற்றுப்பயணம் சென்றுள்ள பிரதமர் மோடிக்கு ஸ்பீக்கர் ஆஃப் தி நெசட் எனும் அந்நாட்டின் உயரிய விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இஸ்ரேலை இந்தியா அங்கீகரித்த 1950 செப்டம்பர் 7 தான் பிறந்ததாக பிரதமர் மோடி கூறினார். இஸ்ரேலை போலவே இந்தியாவும் பயங்கரவாதத்தை கடுமையாக எதிர்ப்பதாகவும் மோடி கூறினார். An uncompromising policy of zero tolerance for terrorism with no double standards. Terrorism
aims to destabilize societies, to block development, and to erode trust. Countering terrorism requires sustained and coordinated global action. பிரதமர் மோடி பேசும்போது அவ்வப்போது இஸ்ரேல் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எழுந்து நின்று கைதட்டினர். ஹமாஸ் தாக்குதலின் போது இஸ்ரேலுக்கு துணையாக இந்தியா தோள் கொடுத்ததற்கு பிரதமர் நெத்தன்யாகு நன்றி தெரிவித்தார். பெரும் எதிர்பார்ப்புக்கிடையே நடிகை ராஷ்மிகா மந்தனா விஜய் தேவரகொண்டா திருமணம் இன்று நடைபெறுகிறது. இப்படி ரீல் ஜோடிகளாக வலம் வந்த ராஷ்மிகா மந்தனா மற்றும் விஜய் தேவரகொண்டா ராஜஸ்தான் மாநிலம் உதய்பூரில் இன்று ரியல் ஜோடியாக கரம் பிடிக்க உள்ளனர். மத்திய உதய்பூரில் இருந்து சுமார் 25 கிலோமீட்டர் தொலைவில் நிசப்தமான சூழலில் மலைப்பிரதேசத்தில் அமைந்துள்ள ஐடிசி ஹோட்டலில் இத்திருமணம் கோலாகலமாக நடக்கவுள்ளது. கொஞ்சும் ஏரி மற்றும் ஆற்றின் பின்னணியில் நடக்கவுள்ள பிரம்மாண்ட திருமணத்தில் நட்சத்திர ஜோடியின் நெருங்கிய உறவினர்கள் உள்ளிட்டோர் மட்டுமே பங்கேற்க உள்ளதாக கூறப்படுகிறது. காலையில் ஒரு வகை, மாலையில் ஒரு வகை என இருவேறு பாரம்பரிய முறைகளின்படி இவர்களது திருமணம் நடைபெற உள்ளதாக கூறப்படுகிறது. நட்சத்திர சினிமா ஜோடியின் திருமணத்தையொட்டி விரோஷ் என்ற ஹேஷ்டேகை பயன்படுத்தி ரசிகர்கள் வாழ்த்து மழை பொழிந்து வருகின்றனர். இத்திருமணத்திற்கு பிறகு ராஷ்மிகா மந்தனா மற்றும் விஜய் தேவரகொண்டா மார்ச் 4ஆம் தேதி பிரம்மாண்ட வரவேற்பு அளிக்க உள்ளனர். ஐதராபாத்தில் நடைபெறவுள்ள திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில் சினிமா மற்றும் அரசியல் பிரபலங்கள் உள்ளிட்டோர் பங்கேற்க உள்ளனர். T20 உலகக்கோப்பை தொடரில் நியூசிலாந்திடம் சூப்பர் 8 ஆட்டத்தில் தோற்று தொடரில் இருந்து இலங்கை வெளியேறியது. கொழும்புவில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த நியூசிலாந்தை இலங்கை பந்து வீச்சாளர்கள் திணறடித்தனர். 75 ரன்களுக்கு 2 விக்கெட்டுகளை மட்டும் இழந்திருந்த நியூசிலாந்து 84 ரன்களுக்கு 6 விக்கெட்டுகளை இழந்து தத்தளித்தது. பின்னர் அணியின் கேப்டன் சாட்னரும் மெக்காங்கியும் இணைந்து அதிரடியாக ஆடி அணியை சரிவில் இருந்து மீட்டதுடன் 168 ரன்கள் குவிக்க காரணமாக அமைந்தனர். இலங்கை அணியின் திக்ஷனா, சமீரா இருவரும் தலா 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினர். அடுத்து ஆடிய இலங்கை அணிக்கு முதல் பந்திலேயே ஃபார்மில் இருக்கும் நிசங்காவை வீழ்த்தி மேட் ஹென்றி அதிர்ச்சி அளித்தார். நிசங்கா வீழ்ந்ததன் பாதிப்பில் அடுத்து வந்தவர்களும் சொற்ப ரன்களுக்கு வெளியேறினர். குசால் மெண்டஸ் மட்டும் அதிகபட்சமாக 31 ரன்களை சேர்த்தார். ரச்சின் ரவீந்திரா தனது முதல் பந்திலேயே குசால் மெண்டஸை வீழ்த்தியதுடன் ரத்னாயக்கேவையும் வெளியேற்றினார். பின்னர் ஷனகா, ஹெமந்தா என 4 விக்கெட்டுகளை வீழ்த்தி இலங்கையின் வீழ்ச்சிக்கு காரணமானார். 20 ஓவர் முடிவில் 107 ரன்களை மட்டும் எடுத்த இலங்கை 61 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வி கண்டது. இதன் மூலம் போட்டியிலிருந்து வெளியேறியது. எஞ்சியுள்ள ஒரு போட்டியில் பாகிஸ்தானை இலங்கை எதிர்கொள்ளவிருக்கிறது. முக்கியமான மாவட்ட செய்திகளை விரைவு செய்திகளாக பார்க்கலாம். 112 ஆண்டுகால வரலாற்றை கொண்ட பாம்பன் பழைய ரயில் தூக்கு பாலத்தை அகற்றும் பணிகளை ரயில்வே நிர்வாகம் தீவிரப்படுத்தியுள்ளது. புதிய ரயில் பாலம் பயன்பாட்டிற்கு வந்த நிலையில் கப்பல் போக்குவரத்திற்கு இடையூறாக இருந்த பழைய இரும்பு தூண்களை பொறியாளர்கள் கேஸ் வெல்டிங் மூலம் வெட்டி எடுத்து வருகின்றனர். நூற்றாண்டை கடந்த இந்த வரலாற்று சின்னம் பிரிக்கப்படுவதை சாலை பாலத்தில் நின்றபடி சுற்றுலா பயணிகள் கனத்த இதயத்துடன் பார்த்து செல்கின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி மாரியம்மன் கோவில் மாசி திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் நடைபெற்றது. 4 ரத வீதிகளிலும் வலம் வந்த தேரை ஏராளமான பக்தர்கள் வடம் பிடித்து எடுத்தனர். ஜப்பான் நாட்டைச் சேர்ந்த பக்தர்கள் தீச்சட்டி மற்றும் சூலச்சட்டி ஏந்தி நேர்த்திக்கடன் செலுத்தியது அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே பலத்த காற்றால் வெற்றிலை கொடிகள் ஒடிந்து விழுந்ததால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். மேல்மங்கலம், ஜெய்மங்கலம், சில்வார்பட்டி, நல்லகற்பன்பட்டி, நாகம்பட்டி, அழகர் நாயக்கன்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் பல ஏக்கர் பரப்பளவில் நாட்டு வெற்றிலை சாகுபடி நடைபெறுகிறது. இங்கு செவ்வாய்க்கிழமையன்று பலத்த காற்றுடன் சாரல் மழை பெய்தது. இதனால் வெற்றிலை கொடிகள் முறிந்து விழுந்து முற்றிலும் சேதமடைந்துள்ளன. ஏக்கருக்கு 70,000 ரூபாய் வரை செலவு செய்துள்ள நிலையில் பல லட்சம் ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர்.
கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் பலத்த காற்றுடன் பெய்த மழையால் 2000த்திற்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் அடியோடு சாய்ந்து சேதமடைந்துள்ளன. வடக்கிப்பாளையம், சி கருமாண்டகவுண்டனூர், சி கோபாலபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் சாகுபடி செய்யப்பட்டிருந்த வாழை மரங்கள் சேதமடைந்தன. அறுவடைக்கு தயாராக இருந்த வாழை மரங்கள் சேதமடைந்ததால் பெரும் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக கூறும் விவசாயிகள் அதிகாரிகள் ஆய்வு செய்து இழப்பீடு வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கின்றனர். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே செம்மனிப்பட்டியில் உள்ள ஆண்டிபாலகர் கோவிலுக்கு சொந்தமான கண்மாயில் மீன்பிடி திருவிழா நடைபெற்றது. 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கச்சா மற்றும் வலைகளை கொண்டு கட்லா, ரோகு, விரால் உள்ளிட்ட மீன்களை பிடித்து மகிழ்ந்தனர். நெல்லை சந்திப்பு பகுதியில் நடைபெற்று வரக்கூடிய வெள்ள நீர் கால்வாய் பணிகளின் போது சிந்து பூந்துறையில் இருந்து 100 ஆண்டு பழமை வாய்ந்த ஆலமரம் திடீரென்று சாலையில் சரிந்து விழுந்தது. நல்வாய்ப்பாக உயிர் சேதம் தவிர்க்கப்பட்ட நிலையில் தீயணைப்பு மீட்புத் துறையினர் மரத்தை அப்புறப்படுத்தக்கூடிய பணியில் ஈடுபட்டனர். கடந்த 2023ஆம் ஆண்டு வெள்ள பாதிப்புகளை தடுக்க மேற்கொள்ளப்படக்கூடிய இந்த கால்வாய் பணிகளை ஆக்கிரமிப்புகளை அகற்றி விரைந்து முடிக்க வேண்டும் என்று அந்த பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சிதம்பரத்தில் தனியார் தங்கும் விடுதியில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. 3வது தளத்தில் திடீரென தீப்பற்றி எரிய தொடங்கிய நிலையில் கட்டடத்தில் பொருத்தப்பட்டிருந்த கண்ணாடிகள் வெடித்து சிதறி கீழே விழுந்தன. தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் தீயை அணைக்கும் பணிகளில் ஈடுபட்டனர். கட்சி தொடங்குவது தொடர்பாக 10 நாட்களுக்குள் அறிவிக்க உள்ளதாக நடிகர் பவர் ஸ்டார் சீனிவாசன் தெரிவித்துள்ளார். தவேக தலைவர் விஜயை ஆதரிப்பீர்களா என்ற கேள்விக்கும் அவர் பதிலளித்தார். இன்னும் கொஞ்சம் நாள் ஆகட்டுமே, நான் சொல்றேன், இன்னொரு 10 நாள்ல சொல்லிடுறேன். 10 நாள்ல அறிவிக்கிறேன். கண்டிப்பா. விஜய் இப்ப கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, ஒரு நடிகரா நீங்க அவருக்கு ஆதரவு தெரிவிக்கிறீங்க? நடிகர் முறையில அண்ணன் தம்பியா இருப்போம். ஆனா அரசியல் மக்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் தர்றது திமுக அரசு தான். அதுல இருந்து மாற்றம். கோவை பேரூர் செட்டிப்பாளையம் காளியம்மன் கோயிலில் மகாகுண்ட திருவிழா நடைபெற்றது. சிறப்பு அபிஷேகம் மற்றும் மகாதீபம் ஏற்றப்பட்டு 40 அடி குண்டத்தில் பக்தர்கள் இறங்கி சாமி தரிசனம் மேற்கொண்டனர். நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே கோட்டை விளைப்பொட்டியில் கோழியை விழுங்கிய சுமார் 12 அடி நீளமுள்ள மலைப்பாம்பு பிடிபட்டது. மலைப்பாம்பு ஒன்று கோழியை உயிருடன் விழுங்கிக் கொண்டிருந்ததை பார்த்த மக்கள் வனத்துறையினருக்கு தகவல் கொடுத்தனர். தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற வனத்துறையினர் மலைப்பாம்பை லாபகமாக பிடித்து அடர்வன பகுதிக்குள் விடுவித்தனர். வேலூர் மாவட்டம் காட்பாடியை அடுத்த வள்ளிமலை மலைப்பகுதிக்கு சிலர் தீ வைத்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அடையாளம் தெரியாத நபர்கள் வைத்த தீ மளமளவென பரவி ஏராளமான மரங்கள் எரிந்து சேதமாகின. மலையில் மது அருந்த வரும் சிலர் அடிக்கடி இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுவதாக கூறப்படும் நிலையில் காவல்துறையினர் விசாரணை நடத்துகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறில் அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் 74ஆம் ஆண்டு வசந்த உறவை ஒட்டி 508 பால்குட ஊர்வலம் விமர்சையாக நடைபெற்றது. ஞானமுருகன் பூண்டிமுருகன் கோவிலில் தொடங்கி 3 கிலோமீட்டர் தூரம் நடைபெற்ற இந்த ஊர்வலத்தில் ஏராளமான பக்தர்கள் அலகு குத்தியும் அம்மன் வேடமணிந்தும் பக்தி பரவசத்துடன் பங்கேற்றனர். திருவாரூர் மாவட்டத்தில் பேரளம் ரயில் நிலையம் பகுதியில் இருந்து 2016 மெட்ரிக் டன் நெல் மூட்டைகள் ரயில் மூலம் சென்னைக்கு அனுப்பப்பட்டன. லாரி உரிமையாளர்களின் வேலைநிறுத்த போராட்டம் வாபஸ் பெறப்பட்டதை தொடர்ந்து அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் இருந்து நெல் மூட்டைகளை அரவைக்கு அனுப்பும் பணி தீவிரமாக நடைபெறுகிறது. அந்த வகையில் சென்னைக்கு அனுப்ப நெல் மூட்டைகளை ஏற்றி வந்த லாரிகள் பேரளம் ரயில் நிலையம் அருகே 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு வரிசையில் அணிவகுத்து நின்றன. நாகை மாவட்ட முதன்மை சிறப்பு அமர்வு நீதிமன்றத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதை தொடர்ந்து தீவிர சோதனை நடத்தப்பட்டது. மின்னஞ்சல் மூலம் அதிகாலை 5 மணிக்கு வந்த மிரட்டலை தொடர்ந்து நீதிமன்ற கட்டடம், அலுவலக அறைகள் என வளாகம் முழுவதும் சோதனை நடத்தப்பட்டது. இதேபோன்று பெரம்பலூர் மாவட்ட நீதிமன்றத்திற்கு 3வது முறையாக இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் வந்தது. இதனையடுத்து நடத்தப்பட்ட சோதனையில் சந்தேகத்திற்கிடமான பொருள் ஏதும் சிக்கவில்லை.
அருகே லவ்டேல் ராபின்பேட்டை பகுதியில் உள்ள வீட்டிற்குள் சிறுத்தை நுழைந்த காட்சி அங்குள்ள சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. இரவு நேரத்தில் வீட்டிற்குள் நுழைந்த சிறுத்தை அங்குமிங்கும் சென்று இரை தேடியது. இந்த காட்சிகள் மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ள நிலையில் சிறுத்தையை கண்காணித்து கூண்டு வைத்து பிடிக்க மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். திண்டுக்கல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியிலான ஆத்தூர், நத்தம், கன்னிவாடி உள்ளிட்ட இடங்களில் திடீரென்று பெய்த பரவலான மழையால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் கடுமையாக இருந்த நிலையில் மழையை தொடர்ந்து குளிர்ந்த சீதோஷ்ண நிலையால் வெப்பம் தணிந்தது. முருகனின் அறுபடை வீடுகளில் ஒன்றான பழனியில் ஜப்பானைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட பக்தர்கள் தமிழர் பாரம்பரிய உடையணிந்து பால் குடம் எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். புலிப்பாணி ஆசிரமத்தில் சிறப்பு பூஜை செய்த அவர்கள் உலக நலன் வேண்டி கிரிவல பாதையில் ஊர்வலமாக சென்று திரு ஆவினன்குடி முருகனுக்கு பாலபிஷேகம் செய்து வழிபட்டனர். தஞ்சாவூர் ரயில் நிலைய முகப்பு பகுதியில் பொதுமக்களுக்கு இடையூறாக நிறுத்தப்பட்டிருந்த இருசக்கர வாகனங்களை ரயில்வே காவல்துறையினர் சங்கிலியால் பூட்டி நடவடிக்கை எடுத்துள்ளனர். தடையை மீறி வாகனம் நிறுத்தியவர்களுக்கு தலா 1000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டதுடன் விதிகளை தொடர்ந்து மீறினால் வாகனங்கள் பறிமுதல் செய்யப்படும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கோவை வந்துள்ள மத்திய அமைச்சர் ஜித்தன் ராம் மாஞ்சி அலுமினியம் மற்றும் தாமிரம் உள்ளிட்ட மூலப்பொருட்களின் விலை உயர்வு தற்காலிகமானது என்றும் விரைவில் விலை குறையும் என்றும் தெரிவித்துள்ளார். ஜாப் ஒர்க் பணிகளுக்கான GSTயை 18% 5% குறைப்பது குறித்து ஆய்வு செய்யப்படும் என்றும் உறுதியளித்தார். மேலும் சிறு தொழிலாளர்களுக்கான MSME கிரெடிட் கார்டு வழங்கக்கூடிய திட்டம் குறித்து அதிகாரிகளுடன் ஆலோசித்து விரைவில் அறிவிப்பு வெளியிடப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். சத்தியமங்கலம் அருகே மீண்டும் யானை தாக்கி உயிரிழப்பு ஏற்பட்டிருப்பதால் மக்கள் அச்சத்தில் ஆழ்ந்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் வனப்பகுதி வைத்தியநாதபுரம் கிராமத்தில் திருமண நிகழ்ச்சிக்கு சென்ற பெண் ஒருவர் யானை தாக்கி பரிதாபமாக உயிரிழந்தார். இருசக்கர வாகனத்தில் சென்றபோது வனப்பகுதியிலிருந்து திடீரென்று வெளியேறிய யானை முத்தம்மாள் என்பவரை மிதித்ததில் அவர் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். ஏற்கனவே இந்த பகுதியில் 2 நாட்களுக்கு முன் மாதேசாமி என்பவர் பலியான நிலையில் தற்போது மீண்டும் உயிரிழப்பு ஏற்பட்டிருப்பதால் கிராம மக்கள் அச்சமடைந்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே பாடாந்துறை கிராமத்தில் நள்ளிரவில் குடியிருப்பு பகுதிக்குள் புகுந்த காட்டு யானை வீட்டின் முன்பு உலாவிய CCTV காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. தென்னை, வாழை உள்ளிட்ட பயிர்களை சேதப்படுத்திய நிலையில் யானையை அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்ட வனத்துறைக்கு கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே மணமகளின் பெற்றோர் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் சாதி மறுப்பு திருமணம் நடத்தி வைக்கப்பட்டது. காதலர்களான அன்பரசனும் உமா பார்வதியும் வெவ்வேறு சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் என கூறி மணமகளின் பெற்றோர் திருமணத்திற்கு சம்மதிக்கவில்லை என கூறப்படுகிறது. இதனையடுத்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினரை நாடிய நிலையில் ஜெயங்கொண்டத்தில் உள்ள கட்சி அலுவலகத்தில் சாதி மறுப்பு திருமணம் நடத்தி வைக்கப்பட்டது. ஒரு சாதி மறுப்பு திருமணத்தை அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக தலைவர்களுடைய சாட்சியோடு முன்னிலையில் இந்த திருமணத்தை எளிமையான முறையில் நடத்தி வைத்திருக்கிறோம். கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே சுட்டெரிக்கும் வெயிலை தணிக்க யானைகள் ஏரியில் குளியலிட்டன. ஏரியில் தேங்கியுள்ள நீரில் யானைகள் கூட்டம் கூட்டமாக ஆனந்தமாக குளியலிட்டன. சில யானைகள் தண்ணீரில் படுத்து சூட்டை தணித்தன. கோவையில் மூளைச்சாவு அடைந்த 8 வயது சிறுமியின் உடல் உறுப்புகள் 7 பேருக்கு தானமாக வழங்கப்பட்டன. வெண்பா என்ற 8 வயது சிறுமி மூளையில் ஏற்பட்ட இரத்த கசிவு காரணமாக சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவர் மூளைச்சாவு அடைந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். அதனைத் தொடர்ந்து கல்லீரல், சிறுநீரகம், கண், எலும்பு மற்றும் தோல் ஆகியவை உறுப்பு தானமாக வழங்கப்பட்டன. திருவண்ணாமலை அருகே திடீரென சாலையில் நின்ற அரசு பேருந்தால் பயணிகள் அவதியடைந்தனர். தொழில்நுட்ப கோளாறு காரணமாக சுமார் அரை மணி நேரமாக பேருந்து ஸ்டார்ட் ஆகாததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதனால் பேருந்தில் பயணம் செய்த 20க்கும் மேற்பட்டோர் அவ்வழியாக வந்த மற்றொரு பேருந்தில் ஏற்றி அனுப்பி வைக்கப்பட்டனர். திருச்சி காஜாமலையில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் காளை முட்டியதில் 12ஆம் வகுப்பு மாணவன் பரிதாபமாக உயிரிழந்தார். முதலமைச்சர் பிறந்த நாளையொட்டி நடைபெற்ற இந்த போட்டியை அமைச்சர் KN நேரு தொடங்கி வைத்தார். இதில் நாமக்கல் மாவட்டம் வடகத்தூரைச் சேர்ந்த தயானந்தன் 13 காளைகளை அடக்கி முதலிடம் பிடித்து டொயோட்டோ கிளான்சா காரை தட்டிச் சென்றார்.
ஒசூரில் கடன் வழங்க மறுப்பதாக கூறி மத்திய கூட்டுறவு வங்கி முன்பு மகளிர் சுய உதவிக் குழுவினர் தர்ணாவில் ஈடுபட்டனர். தங்கள் குழுவினர் ஏற்கனவே பெற்ற கடனை முறையாக திருப்பி செலுத்தியும் தற்போது புதிய கடன் வழங்க வங்கி மேலாளர் மறுப்பதாக பெண்கள் குற்றம் சாட்டினர். கணக்கை வேறு வங்கிக்கு மாற்றக் கோரினால் அதற்கு ஒத்துழைக்காமல் அலைக்கழிப்பதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். கட்டி முடிச்சுட்டு 6 மாசமா நாங்கள் வெயிட் பண்ணுறோம். திரும்ப நாங்கள் அப்ளை பண்ணோம்னா எங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அந்த பேங்க் இருக்கோங்க, அவங்க கொடுக்குற இடத்துல வாங்கிட்டாங்க, இங்கே நாங்கள் தரமாட்டோம் அப்படிங்கிறாங்க. சென்னையை அடுத்த பூந்தமல்லியில் உள்ள 1100 ஆண்டு பழமை வாய்ந்த வரதராஜ பெருமாள் கோவிலில் 70 ஆண்டுகளுக்கு பிறகு தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. வரதராஜ பெருமாள் கோவிலுக்கு 70 ஆண்டுகளுக்கு பின் 69 லட்சம் ரூபாய் மதிப்பில் 31 அடி உயரத்தில் தேர் செய்யப்பட்டு கடந்த மாதம் 25ஆம் தேதி வெள்ளோட்டம் நடந்தது. இதைத் தொடர்ந்து தற்பொழுது தேரோட்டம் நடைபெற்ற நிலையில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்று வழிபாடு நடத்தினர். கள்ளக்குறிச்சி அருகே அலம்பலம் கிராமத்தில் தகுதியற்றவர்களுக்கு கலைஞரின் கனவு இல்ல வீடுகள் ஒதுக்கப்பட்டிருப்பதாக கூறி 50க்கும் மேற்பட்டோர் ஊராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். ஏற்கனவே வீடு உள்ளவர்களுக்கே மீண்டும் வீடு வழங்கப்படுவதாக ஊராட்சி தலைவர் மற்றும் அதிகாரிகளுடன் பொதுமக்கள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தின் விளைவாக பழைய தீர்மானத்தை ரத்து செய்த அதிகாரிகள் தகுதியான பயனாளிகளை புதிதாக தேர்வு செய்வதாக உறுதியளித்ததை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. ஏற்காடு அருகே ஏற்பட்ட தீ விபத்தில் அரிய வகை மூலிகைச் செடிகள் கருகின. சேலம் மாவட்டம் ஏற்காடு நாகலூர் அரசு பள்ளி மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையம் அருகே திடீரென பற்றி எரிந்த காட்டுத்தீயால் 10 ஏக்கர் வனப்பகுதி நாசமானது. கோடை காலத்திற்கு முன்பே வெயில் அதிகரித்ததால் இந்த தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. தீயணைப்புத் துறையினர் சுமார் 2 மணி நேரம் போராடி தீயை கட்டுப்படுத்தியதால் அங்கிருந்த பள்ளி மற்றும் குடியிருப்பு பகுதிகளுக்கு தீ பரவாமல் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. இருப்பினும் ஏராளமான அரிய வகை மூலிகை செடிகள் எரிந்து சாம்பலாகின. சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே வனவாசியில் காய்கறி மூட்டைகளுக்கு அடியில் மறைத்து கடத்தப்பட்ட 500 கிலோ குட்காவை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். கிருஷ்ணகிரியிலிருந்து வந்த மினி சரக்கு வாகனத்தை சோதனையிட்ட போது 40 மூட்டைகளில் இருந்த புகையிலை பொருட்கள் பிடிபட்டன. இது தொடர்பாக ஓட்டுநர் தமிழ்ச்செல்வன் உட்பட 4 பேரை காவல்துறையினர் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக மிதமான மழை பெய்தது. அரசு தாவரவியல் பூங்கா, குன்னூர் சாலை உள்ளிட்ட நகர்ப்பகுதிகளிலும் நஞ்சநாடு, தலைக்குந்தா போன்ற கிராமப்புறங்களிலும் பெய்த மழையின் காரணமாக கடந்த சில நாட்களாக நீடித்த உறைபனியின் தாக்கம் குறைந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுகிறது. இதனால் சுற்றுலா பயணிகள் மற்றும் விவசாயிகள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே வாகனத்தின் கண்ணாடியை உடைத்துக் கொண்டு கைதி தப்பியோட முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வேலூர் மத்திய சிறையில் ஆயுள் கைதியாக உள்ள பாண்டி என்கிற பர்மா பாண்டியை பாளையங்கோட்டை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய காவல்துறையினர் மீண்டும் சிறைக்கு அழைத்துச் சென்றனர். ஆரணி பழைய பேருந்து நிலையம் அருகே வாகனம் வந்தபோது தப்பிக்க முயன்ற பாண்டி வேனின் கண்ணாடியை உடைத்தார். இதனால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. மதுரை திருமங்கலம் செல்லும் சாலையில் உள்ள தனியார் பள்ளி வளாகத்தில் 9 அடி நீள மலைப்பாம்பு பதுங்கியிருந்தது மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. நாகமலை புதுக்கோட்டையில் இருந்து திருமங்கலம் செல்லும் சாலையில் உள்ள தனியார் பள்ளி முன்பு உள்ள பகுதியில் செடி கொடிகளை அகற்றும் பணி நடந்தது. அப்போது பாம்பு இருப்பதை பார்த்த ஆசிரியர் பாம்பு பிடி வீரர் ஸ்னேக் பாபுவுக்கு தகவல் தெரிவித்தார். அவர் வந்து செடி கொடியில் மறைந்திருந்த மலைப்பாம்பை பிடித்து வனத்துறையினரிடம் ஒப்படைத்தார். விருதுநகர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் குடிநீரின்றி நோயாளிகளும் பொதுமக்களும் அவதிக்குள்ளாகி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மருத்துவமனையில் கடந்த 2 நாட்களாக குடிநீர் விநியோகம் நிறுத்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் 6 தளங்களை கொண்ட மருத்துவமனையில் சிகிச்சை பெறும் மக்கள் தண்ணீருக்காக ஒவ்வொரு முறையும் கீழ்த்தளத்தில் உள்ள கடைகளுக்கு செல்ல வேண்டிய நிலை உள்ளதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து மருத்துவமனையின் முதல்வர் ஜெய்சிங்கிடம் கேட்டபோது குடிநீர் சுத்திகரிப்பு இயந்திரம் பழுதானதால் குடிநீர் விநியோகம் தடைபட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். பதவி உயர்வு கேட்டு சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக ஆசிரியர்களும் ஊழியர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். 7வது ஊதியக்குழு நிலுவைத் தொகையை வழங்க வேண்டும், தற்காலிக ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி பல்கலைக்கழக ஆசிரியர்களும் ஊழியர்களும் தொடர்ந்து பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். அந்த வகையில் புதன்கிழமையும் 500க்கும் மேற்பட்டோர் பணிகளை புறக்கணித்து பல்கலைக்கழக நிர்வாக அலுவலகத்தில் பந்தல் அமைத்து அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
கொடைக்கானலில் சாலையில் விளையாடிக் கொண்டிருந்த சிறுவனை தெருநாய்கள் கடிக்க பாய்ந்த காட்சி அருகே இருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. 3ஆம் வகுப்பு படிக்கும் சிறுவனை 5க்கும் மேற்பட்ட தெருநாய்கள் விரட்டி கடிக்க முயன்றன. அப்போது அருகே இருந்த பொதுமக்கள் சத்தமிட்டு நாய்களை விரட்டினர். இந்த சிசிடிவி காட்சிகள் வெளியான நிலையில் கொடைக்கானலில் சுற்றித் திரியும் தெருநாய்களை உடனே பிடிக்க நகராட்சி நிர்வாகத்தினருக்கு மக்கள் கோரிக்கை விடுத்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே சேப்புதூர் கிராமத்தில் அங்காளம்மன் மயான கொள்ளை திருவிழா நடைபெற்றது. இதில் காளி வேடமிட்ட பூசாரி வீதி உலா வந்தபொழுது தங்கள் மீதான பில்லி சூனியம் மற்றும் துஷ்ட சக்திகள் நீங்கும் என்ற நம்பிக்கையில் பக்தர்கள் தொடப்பம் மற்றும் முரத்தால் அடிவாங்கி வினோத முறையில் ஆசை பெற்றனர். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்ற இந்த விழாவில் மயானத்தில் மண்ணாலான அம்மனுக்கு படையலிட்டு சிறப்பு வழிபாடு செய்யப்பட்டது. விருதுநகர் சுற்றுவட்டாரத்தில் கனமழை பெய்ததால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். விருதுநகர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான சூலக்கரை, அல்லம்பட்டி, பாண்டியன் நகர் உள்ளிட்ட இடங்களில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்தது. கடந்த சில வாரங்களாக வெயிலின் தாக்கம் அதிகரித்திருந்த நிலையில் இந்த திடீர் மழையினால் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. இதனால் வாகன ஓட்டிகள் சற்று சிரமப்பட்டாலும் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் பருகூர் மார்க்கெட் பகுதியில் உள்ள பிரபல துணிக்கடையில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் சுமார் 1 கோடி ரூபாய் மதிப்பிலான துணிகள் எரிந்து சேதமடைந்தன. 3 மாடி கட்டடத்தில் ஜன்னல்கள் இல்லாததால் தீயை அணைப்பதில் சிக்கல் ஏற்பட்ட நிலையில் தீயணைப்பு துறையினர் 2 மணி நேரம் போராடி தீயை கட்டுப்படுத்தினர். காமராஜர், அண்ணா, கக்கன் வழியில் எளிமையில் செம்மையாக வாழ்ந்தவர் நல்ல கண்ணு என்று காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த இதயத்துல்லா இரங்கல் தெரிவித்துள்ளார். பெருந்தலைவர் காமராஜர், பேரறிஞர் அண்ணா, தியாகி கக்கன் போன்றவர்கள் வழியிலே எளிமையில் செம்மையாக வாழ்ந்தவர் ஐயா நல்ல கண்ணு அவர்கள். அத்தகைய மாமனிதருக்கு இரங்கலை தெரிவிப்போம். லாட்டரி அதிபர் மார்டினின் மனைவி லீமா ரோஸ் மார்டின் அதிமுக மகளிரணி இணைச் செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். கடந்த 14 ஆண்டுகளாக இந்திய ஜனநாயக கட்சியில் பணியாற்றி வந்த லீமா ரோஸ் அங்கு தனக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கவில்லை என கூறி சமீபத்தில் அக்கட்சியிலிருந்து விலகினார். இதையடுத்து கடந்த பிப்ரவரி 17ஆம் தேதி எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் அவர் அதிகாரப்பூர்வமாக அதிமுகவில் இணைந்தார். இந்நிலையில் அவருக்கு அதிமுகவின் மகளிர் அணி இணைச் செயலாளர் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. கோவை பெரியநாயக்கன்பாளையம் அருகே இளைஞர் மரண விவகாரத்தில் 5 பேர் கைது செய்யப்பட்டனர். கடந்த 15ஆம் தேதி பெட்டதாபுரம் பகுதியைச் சேர்ந்த பாலகிருஷ்ணன் விபத்தில் சிக்கியதாக கூறப்பட்ட நிலையில் 20ஆம் தேதி மூச்சுத் திணறலால் அவதியடைந்து மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். அப்போது பண விவகாரத்தில் அவர் 5 பேரால் கடுமையாக தாக்கப்பட்டது தெரியவந்தது. இதனால் சிறுநீரகம் பாதிக்கப்பட்டு பாலகிருஷ்ணன் உயிரிழந்த நிலையில் ஜீவா, சிவக்குமார் உட்பட 5 பேரையும் காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். வேலூரில் ஒருதலை காதல் விவகாரத்தில் கல்லூரி மாணவியின் கழுத்தை அறுத்துவிட்டு தப்பியோடைய இளைஞர் வீட்டில் தற்கொலை செய்து கொண்டார். அரியூர் ஜீவரத்னம் பகுதியைச் சேர்ந்த 19 வயதான வினோத் தொரப்பாடி பகுதியைச் சேர்ந்த ஒரு கல்லூரி மாணவியை ஒருதலையாக காதலித்துள்ளார். இதனை மாணவி ஏற்காத நிலையில் அவர் கல்லூரி செல்லும் வழியில் வழிமறித்த வினோத் கழுத்தறுத்ததில் அவர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்நிலையில் வினோத் தனது வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதை அடுத்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். தேனி மாவட்டம் கடமலைகுண்டு அருகே மனைவி தற்கொலை வழக்கில் கணவருக்கு 7 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டது. 2020ஆம் ஆண்டில் இடப்பிரச்சினை தொடர்பான வாக்குவாதத்தில் கணவர் வனராஜுடன் ஏற்பட்ட வாக்குவாதத்தில் மனைவி ஜெயலட்சுமி தீக்குளித்து தற்கொலை செய்து கொண்டார். இந்நிலையில் ஆத்திரத்தில் திட்டி தற்கொலைக்கு தூண்டியதாக வனராஜுக்கு 7 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து தேனி மகிழா நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. இந்த தம்பதிக்கு 3 பெண் குழந்தைகள் இருப்பது குறிப்பிடத்தக்கது. மயிலாடுதுறை தரங்கம்பாடி பிரதான சாலையில் சின்னக்கடை தெரு அருகே பாதாள சாக்கடை நீர் கசிவால் திடீரென சாலை உள்வாங்கியது. அவ்வழியாக சென்ற லாரி ஒன்று சிக்கிய நிலையில் நல்வாய்ப்பாக பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. இதுவரை 25க்கும் மேற்பட்ட முறை இவ்வாறு சாலை உள்வாங்கியுள்ளது மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ள நிலையில் சீரமைப்பு பணிகள் தற்போது துரிதப்படுத்தப்பட்டுள்ளன.
சேலம் ஈரடுக்கு பேருந்து நிலையத்தில் கல்லூரி மாணவர்கள் கஞ்சா புகைக்கும் வீடியோ காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மத்திய அரசின் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் சேலம் பழைய பேருந்து நிலையம் 2 அடுக்குகளை கொண்ட கட்டடமாக கட்டப்பட்டுள்ளது. இங்குள்ள 30க்கும் மேற்பட்ட கடைகள் டெண்டர் விடப்படாமல் பராமரிப்பு இல்லாமல் உள்ளது. இதனால் சிலர் அங்கு மது அருந்துவது, கஞ்சா புகைப்பது போன்ற பல்வேறு சமூக விரோத குற்றங்களில் ஈடுபடுவதாக புகார் எழுந்துள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே அரசு மதுபான கடையில் கள்ள நோட்டுகளை மாற்ற முயன்ற 3 பேரை காவல்துறையினர் தேடுகின்றனர். செட்டியப்பனூர் கூட்டுசாலை அருகே செயல்படும் டாஸ்மாக் கடைக்கு வந்த 3 பேர் 500, 100, 200 ரூபாய் நோட்டுகளாக 2000 ரூபாய் கொடுத்து மது பாட்டில்களை கேட்டுள்ளனர். அவை கள்ள நோட்டுகளாக இருந்ததால் ஊழியர் விசாரித்தபோது 3 பேரும் தப்பி ஓடினர். தேனி மாவட்டம் சின்னமனூர் அருகே ஹைவேவிஸ் வனப்பகுதியில் பெண் யானை இறந்து கிடந்தது குறித்து வனத்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஹைவேவிஸ் காப்புக்காடு பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த வனத்துறையினர் யானை ஒன்று இறந்து துர்நாற்றம் வீசுவதை கண்டறிந்தனர். இதையடுத்து கால்நடை மருத்துவர்களை கொண்டு யானைக்கு உடற்கூறாய்வு செய்து அங்கேயே புதைத்தனர். 60 வயதான பெண் யானை வயது முதிர்வு காரணமாக உயிரிழந்திருக்கலாம் என்று கூறப்படுகிறது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினின் 73வது பிறந்த நாளுக்காக புதுக்கோட்டை மாவட்டம் கே. புதுப்பட்டியில் மாட்டு வண்டி பந்தயம் நடைபெற்றது. புதுக்கோட்டை மட்டுமல்லாது சிவகங்கை, மதுரை, திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து வந்த 23 மாட்டு வண்டிகள் போட்டியில் பங்கேற்று இலக்கை நோக்கி சீறி பாய்ந்தோடின. பெரிய மாடு, சிறிய மாடு என 2 பிரிவுகளில் போட்டி நடந்தது. கரூர் திருக்காம்புலியூர் ரவுண்டானா பகுதியில் உள்ள கூரியர் அலுவலகத்திற்கு பார்சலில் வந்த பேட்டரி திடீரென தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. கூரியர் அலுவலகத்தில் பார்சல் பொருட்களை ஊழியர்கள் பிரித்து வைத்துக் கொண்டிருந்தனர். அப்போது பேட்டரி இருந்த பார்சல் ஒன்றில் இருந்து அதிக அளவில் புகை வெளியானதால் அதனை ஊழியர்கள் சாலையில் வீசினர். அதன் பின்னர் அந்த பார்சலில் தீப்பற்றி எரியத் தொடங்கிய நிலையில் தண்ணீரை ஊற்றி அணைத்தனர். திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டையில் 5க்கும் மேற்பட்ட நாய்கள் ஆட்டை துரத்தி சென்று கடித்த சிசிடிவி காட்சி வெளியாகி பதற்றத்தை ஏற்படுத்துகிறது. வீட்டின் ஓரத்தில் நின்றிருந்த ஆட்டை சாலையில் சுற்றித் திரிந்த நாய்கள் ஒன்று சேர்ந்து விரட்டி கடித்தன. இதில் ஆட்டிற்கு கழுத்து, கால் உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது. தெருநாய்களால் பொதுமக்களும் பல்வேறு பிரச்சனைகளை சந்திக்கும் நிலையில் இந்த பிரச்சனைக்கு உடனடியாக தீர்வு காண பேரூராட்சி நிர்வாகத்திற்கு கோரிக்கை விடுக்கின்றனர். திருவள்ளூர் அருகே அடுத்தடுத்த 2 வீடுகளின் பூட்டை உடைத்து 12 சவரன் நகை, வெள்ளிப் பொருட்கள் மற்றும் 40,000 ரொக்கம் திருடப்பட்டுள்ளது. போலிவாக்கத்தைச் சேர்ந்த சுந்தர் என்பவரின் வீட்டின் முன்பக்க கதவை உடைத்து 2 சவரன் நகை, 250 கிராம் வெள்ளி, 30,000 ரொக்கம் திருடப்பட்டுள்ளது. இதேபோன்று அதே பகுதியில் உள்ள முனுசாமி என்பவர் வீட்டில் 10 சவரன் நகைகள், 10,000 ரொக்கம் திருடப்பட்டுள்ளது. இது தொடர்பாக காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்ட நிலையில் விசாரணை நடைபெறுகிறது. காஞ்சிபுரம் உத்தரமேரூரில் நடைபெற்ற மகளிர் உரிமை பயணத்தில் பேசிய பசுமை தாயகம் அமைப்பின் தலைவர் சௌமியா அன்புமணி தமிழ்நாட்டில் அதிகரித்து வரும் போக்சோ வழக்குகளை விசாரிக்க கூடுதல் நீதிமன்றங்களை அமைக்க வேண்டுமென வலியுறுத்தினார். பெண் குழந்தைகளுக்கு பள்ளிகளிலேயே தற்காப்பு கலைகளை கற்றுக் கொடுப்பது அவசியம் என்றும் அவர் கூறினார். எத்தனை கிளாஸ் வச்சிருக்கிறோம், அதுல குழந்தைகளுக்கு எப்படி தங்களை பாதுகாத்துக் கொள்வது என்ற விஷயத்தையும் பள்ளிக்கூடத்தில் நாம அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். திருவள்ளூர் மாவட்டம் வடவேற்காடு முகத்வார் முதல் காட்டுப்பள்ளி வரையிலான கடற்கரையில் கடல் ஆமைகள் இறந்து கரை ஒதுங்கி வருவது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடல் ஆமைகளின் முட்டைகளை சேகரிக்கும் பணிகளில் வனத்துறையினர் ஈடுபட்டு வரும் நிலையில் கடந்த சில நாட்களாக இறந்த நிலையில் பல கடல் ஆமைகள் கரை ஒதுங்கி வருகின்றன. ஆமைகள் உயிரிழப்புக்கு கடலில் ரசாயன கழிவுகள் கலப்பதுதான் காரணமா என்ற கோணத்தில் விசாரிக்கப்படுகிறது. வழக்கறிஞர் மீதான தாக்குதலை கண்டித்து சேலத்தில் வழக்கறிஞர் சங்கத்தினர் 3 நாட்களுக்கு நீதிமன்ற பணிகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தூயவன் என்பவர் மீது திங்கட்கிழமையன்று சிலர் கஞ்சா போதையில் தாக்குதல் நடத்தியதாக தெரிகிறது. இது தொடர்பாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரிக்கின்றனர். இந்நிலையில் தாக்குதலை கண்டித்து சேலம் வழக்கறிஞர்கள் வெள்ளிக்கிழமை வரை 3 நாட்கள் நீதிமன்ற பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே 10ஆம் வகுப்பு மாணவர் பேருந்தில் இருந்து தவறி விழுந்து உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஆலங்குடியைச் சேர்ந்த 14 வயதான புவியரசன் வேங்கடங்குளத்தில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளியில் படித்து வந்தார். இவர் வழக்கம் போல தனியார் பேருந்தில் பள்ளிக்கு சென்றபோது தவறி விழுந்து உயிரிழந்தார். இந்நிலையில் ஆலங்குடி காவல் நிலையத்தை முற்றுகையிட்ட புவியரசனின் உறவினர்கள் பேருந்து ஓட்டுநருக்கு உரிமம் இல்லை என கூறி காவல்துறையினருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர்.